கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டு போங்க. சென்னையில் உள்ள ஒரு மிக உயர்தர தொழில்நுட்ப ஆய்வகம். நள்ளிரவு நேரம். டாக்டர் அர்ஜுன் ஒரு பிரபலமான ஆனால் வினோதமான விஞ்ஞானி தனது ஆராய்ச்சியில் மூழ்கியிருந்தார். அவரது உதவியாளர் பிரியா கவலையுடன் ஆய்வகத்துக்குள் நுழைந்தாள். பிரியா அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் சார், நீங்கள் இன்னும் வேலையா பார்க்குறீங்க என்று கேட்டாள். அர்ஜுன் தலையை தூக்காமல், இது வெறும் வேலை இல்லை பிரியா, இது ஒரு புரட்சி என்று பதிலளித்தார். அவர் ஒரு ஒளிரும் ஹாலோகிராஃபிக் திரையை சுட்டிக்காட்டி, இந்த தடவை பார் என்றார். பிரியா திரையை உற்று பார்த்து, என்ன சார் இது என்று கேட்டாள். அர்ஜுன் புன்னகையுடன், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஆனால் வெறும் என்டாங்கிள்மெண்ட் இல்லை, நான் ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறேன், நேரத்தை கட்டுப்படுத்த என்று விளக்கினார். பிரியாவின் கண்கள் வியப்பால் வியந்தன. நேரம், அது எப்படி சாத்தியம் என்று அவள் கேட்டாள். அர்ஜுன் தனது புன்னகையை மறைக்காமல், அறிவியலில் எதுவும் சாத்தியமற்றது இல்லை, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது, நாம் கவனமாக இல்லை என்றால் இது ஒரு முரண்பாட்டை உருவாக்கும் என்று எச்சரித்தார். திடீரென விளக்குகள் மின்னின. அறையில் ஒரு தாள் ஒளி நிரம்பியது. பிரியா பதட்டத்துடன், இது என்ன சார் என்று கேட்டாள். அர்ஜுன் கவலையுடன், குவாண்டம் புலம், அது நிலையற்றதாக இருக்கிறது, யாரோ அதை கெடுக்கிறார்கள் என்று கூறினார். ஆய்வகத்தின் கதவை திறந்து ஒரு இருண்ட நிழல் உருவம் உள்ளே நுழைகிறது. அது டாக்டர் விக்ரம், அர்ஜுனின் பிரபலமான எதிரி விஞ்ஞானி. விக்ரம் அர்ஜுனை நோக்கி ஒரு கெட்ட செயல் கொண்டு நடந்து வந்தார். விக்ரம் அர்ஜுனை நோக்கி நடந்து, அர்ஜுன், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பு என்று கூறினார். அர்ஜுன் கோபத்துடன், விக்ரம், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். விக்ரம் புன்னகையுடன், நான் உன் சிறிய பரிசோதனையை பற்றி கேள்விப்பட்டேன், நேர மாற்றமாமே, ஆனால் உனக்கு தெரியுமா, பெரிய சக்திக்கு பெரிய பொறுப்பு வரும் என்று கூறினார். பிரியா அர்ஜுனிடம் மெதுவாக, சார் கவனமாயிருங்க, அவர் ஏதோ செய்ய போகிறார் என்று எச்சரித்தாள். விக்ரம் சாதனத்தை இயக்கினார். ரியாக்டர் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. அறை வலுவாக அதிர்ந்தது.